அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இன்றைய ஓரநாதன் சுக்கிரன் பகவான் தான். சுக்கிரவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இது தொடர்ந்து 2 சுபவாரிகள் வரும். புதன் வர, சந்திர வர. இன்று இந்த 3 மணி ஓரைகளையும் 3 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வென்றெடுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்றைக்கு அற்புதமான நாள். ஒரு இறையருள், உள்ளத்தில் மகிழ்ச்சி, ஒரு கீர்த்தி, ஒரு இனம் புரியாத ஒரு அனுபவம் ஏற்படக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள். விரயங்கள் அதிகமாக இருக்கும். விரயங்களை சுப விரயங்களால் மாற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விடியேறும் நாள். நண்பர்களுடன் பொழுது கழிப்பீங்க. பாலிய நண்பர்களுடன் மனவிட்டு பேசி மிக்க மகிழ்ச்சியாக இந்த பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகமாக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள்னே சொல்லலாம். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கொண்ட நாளாக இந்த நாள் அமைந்திருக்குது. அதனால் கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் சிதறும். கவனமாக இருந்து இந்த நாளை செலவு செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சுமமான நாளாக அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள்னே சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் மற்றவங்க உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு ஜெயமும் ஒரு வெற்றியும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அற்புதம். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் இனிய நாளாக அமையும். மீன ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், சிறப்பான நாள். இந்த துலா ராசிக்கு சந்திராசி இருப்பதாக கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.